இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மாத தவணைய கட்டாம விட்டுட்டோம் அப்படின்னா, நமக்கு வங்கிகள் எந்தெந்த காலகட்டத்தில எந்தெந்த மாரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோங்க. முதல் மாசம் நீங்க இஎம்ஐ கட்ட தவறுனீங்க அப்படின்னா, வங்கியிலிருந்து ரிமைண்டர் கால், ரிமைண்டர் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குடுப்பாங்க. இந்த மாரி சார் நீங்க 10ஆம் தேதி அன்னைக்கு நீங்க இது நாள் வரைக்கும் கரெக்ட்டா கட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இந்த மாசம் 10ஆம் தேதி உங்களோட இஎம்ஐ டேட் நீங்க கட்டாம விட்டுட்டீங்க. உங்களுக்கு இந்த 25 தேதிக்குள்ள இந்த சின்ன ஃபைனோட சேர்த்து நீங்க கட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோன் மூலியமாவும், எஸ்எம்எஸ் மூலியமாவும் உங்களுக்கு முதல் தகவல் உங்களுக்கு குடுப்பாங்க. அந்த 25ஆம் தேதிக்குள்ள நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. இப்போ அப்படி அத கட்டாம விட்டுட்டு 2வது மாசம் 10ஆம் தேதியும் நீங்க அந்த தவணைய கட்டல அப்படிங்கிற பட்சத்தில், உங்களுக்கு அந்த 2 மாதங்களுக்கு உண்டான இஎம்ஐ மற்றும் அதுக்குண்டான லேட் ஃபைன் சார்ஜ் இது 2ம் சேர்த்தி உங்களுக்கு ஓவர் டியூவா உங்களுடைய அக்கவுண்ட்ல சேர்த்துவாங்க. அந்த ஓவர் டியூ அக்கவுண்ட் எப்ப சேருதோ அந்த டேட்ல இருந்து உங்களுடைய சிபில் ரிப்போர்ட் பாதிக்கும். அந்த மாசத்திலேயே உங்களுக்கு சிபில் ரிப்போர்ட்ல இந்த மாசம் நீங்க 30 டேஸ் லேட் அப்படிங்கிற மாரி காமிச்சிருவாங்க. அடுத்தது 3வது மாசம் நீங்க மறுபடியும் இஎம்ஐ கட்ட தவறுகிற பட்சத்தில் லீகல் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. நேரடியா ஒரு ஸ்டாஃப் கொண்டாந்து உங்ககிட்ட குடுத்து சைன் வாங்குவாரு. இது எதுக்காகன்னா, நாங்க உங்க மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க போறோம். அதற்கு முன் அறிவிப்பு ஆணை அப்படிங்கிறது தான் இந்த லீகல் நோட்டீஸ் அப்படின்னு சொல்றதுங்க. இந்த லீகல் நோட்டீஸ் பார்த்துட்டீங்கன்னா, மொத்தம் 2 நோட்டீஸா வரும். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பை ஹேண்ட்ல குடுத்து உங்ககிட்ட சைன் வாங்குவாங்க. இந்த லீகல் நோட்டீஸ்க்கு 60 நாள் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்குதுங்க. இந்த 60 நாள் வேலிடிட்டி தான் நம்மளுடைய சொத்த நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு உண்டான கிரேஸ் பீரியட். இந்த 60 நாளுக்குள்ள நம்ம பேங்க்குக்குள்ள அணுகி நம்ம எந்த அளவுக்கு அந்த பேமெண்ட் எல்லாத்தையும் பழைய பெண்டிங்ஸ் எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணி நம்ம மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சொத்தை காப்பாத்திக்கலாம். இப்போ அப்படி நீங்க முதல் 30 நாள் அந்த 60 நாள்ல முதல் 30 நாள் நீங்க அந்த லீகல் நோட்டீஸ்க்கு நீங்க ரிப்ளை பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 4வது மாசம் உங்களுடைய அக்கௌண்ட் என்பி அக்கௌண்டா அவங்க மாத்திடுவாங்க. அப்போ என்பி அக்கௌண்டா மாத்திட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லீகல் நோட்டீஸ் ஆனது உங்களுடைய வீட்டுல ஒட்டிடுவாங்க. இது அந்த 4வது மாசம் நீங்க மீண்டும் நீங்க இஎம்ஐ கட்ட தவறும் பட்சத்தில் இது கடைசியா உங்களுக்கு 5வது மாசத்துல உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சீசிங் உண்டான வேலையை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சீசிங் வேலையை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமேலு அது ஏல நடவடிக்கைக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இப்போ நீங்க அந்த சீசிங் நடவடிக்கைக்கு உள்ள இந்த நீங்க கட்ட வேண்டிய அனைத்து பேலன்ஸ்களையும் நீங்க கட்டி நீங்க ரெக்கவரி பண்ணுங்கிற பட்சத்தில் உங்களுடைய சொத்தை நீங்க காப்பாத்திக்கலாம். 6வது மாசம் நீங்க அப்பவும் நீங்க இஎம்ஐ கட்டல அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சொத்தானது ஏல நடவடிக்கைக்கு வந்துடும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸ், நெசவாளர் காலனி, பிஎன் ரோடு, புதிய பஸ் நிலையம் அருகில், திருப்பூர்.